بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, மாதா நஃஅல் பஅத தஅக்குதினா மின் வஃபாத்திஹி, ஒருவருடைய மரணத்தை நாங்கள் உறுதி செய்ததற்கு பிறகு மல்லது யஜிபு அலைனா, எங்கள் மீது என்ன செயல்பாடுகள் கடமையாகும் என்பது சம்பந்தமாக, முதலாவது மரணித்தவருடைய பார்வை மேலோங்கி இருக்கும். அதனால் யகுமாதுல் பஸர், பார்வை, அதை நாங்கள் கண்ணை மூட வேண்டும், கண்ணமையை மூட வேண்டும். இரண்டாவது, சில வேளைகளில் வாய் திறந்திருக்கும், வாயை நாங்கள் மூட வேண்டும். மூணாவது, மரணித்து ஒரு மணித்தியாலத்துக்குள் மையத்தினுடைய மஃபாசில், பூட்டுகள், அதாவது கை, கால், முழங்கால், விரல்கள், அதை நாங்கள் இலகுபடுத்த வேண்டும். ஏனென்றால் நாம் அதை கழுகுகின்ற யசுகுல நகுலு, அதை நகர்த்துவது, அதை கழுகுவது, கஃனிடுவது இலகுவாக வேண்டி நாம் அவைகளை நாங்கள் தஃசீல், அதாவது தலீன், மிருதுவாக அவைகள் நாங்கள் செய்து வைக்க வேண்டும். அடுத்ததாக வதுஉ சிகலின் முனாசிபின் இலா பத்னிஹி, வயிற்றின் மீது பொருத்தமான ஒரு பாரத்தை வைத்தல். ஏன்? வயிறு ஊதாமல் இருப்பதற்காக வேண்டி. நாம் குளிப்பாட்டுவதிலே தீவிரமாக செயல்படவில்லையானால் முதலில் நாங்கள் வயிற்றின் மீது ஒரு சிறிய கற்களையோ அல்லது அதற்கு பொருத்தமான ஒன்றை வைப்பது. ஏனால் வயிறு திடீரென ஊதக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்தது தகத்தியத்துல் ஜிஸ்ம் ஹத்தா இஷ்ரா ஃபி தஜ்ஹீஸிஹி, மையத்தை மூடுதல், ஒரு ஆடையினால் மூடுவது, அதை நாங்கள் தயார் செய்யும் வரை அது மூடி வைத்தல். ஆறாவது லிஸ்ரா ஃபி தஜ்ஹீஸிஹி, அதை தயார் செய்வதிலே நாங்கள் விரைந்து செயல்படுதல். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை வலியுறுத்தியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் தயார் செய்வதிலே தாமதிக்காமல் உடன் ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து குளிப்பாட்டி கபனிட்டு தொழுவித்து அடக்கம் செய்வதற்கு விரைய வேண்டும். அடுத்ததாக ஏழாவது அல் முபாதரத்து பி கலாஇ தைனிஹி, அவர் கடன் இருந்தால் கடனை அடைப்பதற்காக வேண்டி விரைந்து செயல்பட வேண்டும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், நஃப்சுல் முஃமினி முஅல்லகத்துன் பிதைனிஹி ஹத்தா யுக்தா அன்ஹு, ஒரு மூமினுடைய உள்ளமாகிறது அவருடைய கடனை கொண்டு தொடர்படுத்தப்பட்டதாக இருக்கும், இதுவரைக்கும் என்றால் அதை தொட்டும் நிறைவேற்றப்படும் வரை என்று சொன்னார்கள். ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹுஸ்னுல் ஹாத்திமா, இறுதி முடிவின் அழகிய அடையாளம் என்ன? முதலாவதாக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி மினத் துன்யா லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல் ஜன்னா, ரவாஹு அபூ தாவூத் வல் ஹாக்கிம். யாருடைய உலகத்திலே யாருடைய பேச்சின் இறுதி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவாக ஆகிவிட்டதோ அவன் தஹல் ஜன்னா, சொர்க்கலோகத்திலே நுழைந்துடுவார் என்று சொன்னார்கள். அதே போல நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறியதாக புரைதா பின் ஹுஸைப் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், மௌத்துல் முஃமினி பி அரக்கில் ஜபீன், ஒரு மூமினுடைய மரணம் நெற்றி வேர்த்ததாக இருக்கும். இந்த ஹதீஸும் அஹ்மது நஸையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், மாமின் முஸ்லிமின் யமூத்து யௌமுல் ஜும்ஆ வ லைலத்துல் ஜும்ஆ இல்லா வகாஹுல்லாஹு ஃபித்னத்துல் கபர், ஒரு மனிதன் ஜும்ஆ தினம் பகல் அல்லது இரவு மரணித்தால் கபருடைய வேதனையிலிருந்து அவரை அல்லாஹு தஆலா பாதுகாக்கின்றான் செய்தி அஹ்மதில் வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அத்தோடு மேலும் ஹுஸ்னுல் ஹாத்திம், இறுதி முடிவின் அடையாளம், ஒரு மனிதன் இறைவனை அல்லாஹ்வை ரசூலை வழிபட்டவராயிருக்கையில் மரணமாவது, தொழுகையிலே அல்லது நோன்பு பிடித்த நிலையில்
அல்ல ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பொழுது, அல்ல உம்ரா கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பொழுது, அல்ல அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடும் போது, அல்லது அல்லாஹ்வின்பால் மக்களை அழைத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் மரணித்தால் அது ஹுஸ்னுல் ஹாத்திமா, முடிவு மிக அழகியதாக அமையும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே நாம் அந்த நிலையை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளை நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய மரணம் நல்மரணமாக, முடிவுரை அழகானதாக இருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அருள் செய்வானாக. ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.